ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாத மகர ராசி தான். ஆட்டு தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் நில ராசியாக இருக்குது. இவர்கள் இதர நில ராசிகளான ரிஷபம் கன்னியுடன் பொருந்து போவாங்க. இவர்களை போன்று சூழ்நிலைக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்கள் வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது. இப்படி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதக ரீதியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்குமே நம்முடைய சேனலில் தீர்வு சொல்லப்பட்டு வருது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக ஆழமான உண்மையான அன்பை பெற்று இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அவர்கள் தங்களுடைய அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதில் உணரும் போது உண்மையிலே அவர்களை உங்களால் நேசிக்க இருக்க முடியாது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுப்பாங்க. மகர ராசியை பொறுத்தவரை மற்றவர்கள் கோபப்படும் கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பாங்க. புரிதல் மிகுந்தவர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயற்சி செய்வாங்க. இருந்தாலுமே இவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டாங்க. அற்புதமானவர்கள், மென்மையானவர்கள், நாகரிகமானவங்க. ஆனால் நேரம் வரும்பொழுது தங்கள் உறுதியை காட்டக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க. இவர்கள் கடின உழைப்பாளிகள். எனவே தாங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வாங்க. இதனால தான் ஒரு விஷயம் இன்னும் வரும்போது யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் அல்ல. அவர்கள் தன்னைத்தானே சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதில்லை, ஒருபோதும் விரும்புவதில்லை. இருந்தாலுமே அவர்களுடைய மனதில் இடம் பிடித்து எடுப்பது நம்ம அவ்வளவு எளிதல்ல. மகர ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள். அவர்கள் எல்லோரையும் போலவே ஆழமாக நேசிக்கக்கூடியவங்க. இருந்தாலும் இவர்களிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டாங்க. காலப்போக்கில் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய காதலில் நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒரு முறை நினைத்து விட்டால் அவர்கள் பின்வாங்க மாட்டாங்க. தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாம். பணவரவுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்ப்பதை விட பணவரவு அதிகமாக இருக்குது. பிறருக்கு கொடுத்தது வராது என்று நினைத்த கடன் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கலாம். அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. பற்று வரவு நல்ல முறையில் நடைபெறலாம். கடையை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. பற்று வரவு நல்ல முறையில் இருக்குது. கடையை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். அக்கம் பக்கத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு சனி. அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரிய ஸ்தானத்தில்
உங்களுக்கு சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரேக ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சப்தஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் அடுத்தவரை நம்பி எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும். சந்திரனுடைய சஞ்சாரத்தால் ஆன்மீக தலங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு நடந்து முடியாமல் இருந்த ஒரு வேலை நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையருடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. கடன் விவகாரங்கள் காலதாமதம் ஆகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தாமதப்படலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேலை இருக்காது. ஆனால் வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல இருக்குது. அலுவலகத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக பணி செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை வார இறுதியில் நடந்து முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகும். அரசியல் துறையில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சலமான நிலை மாறி மாற்றம் இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் தர்ம சிந்தனை உண்டாகலாம். பண நெருக்கடி குறையக்கூடியதாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சீராக நடக்கக்கூடியதாகும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த குழப்பங்கள் நீங்கலாம். பிள்ளைகளுடைய கல்வியில் அக்கறை காண்பிப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகள், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பண தேவைகள் பூர்த்தியாகும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே ஆஞ்சநேயரை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் சோதனை உண்டாகும். சில இடங்களில் சாதனை இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு உதவி உங்களுக்கு வேலையை மாற்றுவதில் தள்ளி போகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகலாம். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் நீங்கள் பொறுப்பையான சூழ்நிலைகள் இருக்கும். வேலையில் கவன சிதறல் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து உங்களுடைய பொருள் வரவு கூடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளை செய்ய ஏற்ற ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். பிள்ளைகளுடைய ஆலோசனையினால் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம். பண வரவை பொறுத்தவரை குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் வெற்றிகரமான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. புதிய முதலீடுகள்லையும் நிதானமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் வார இறுதியில் விலகும். வரவு செலவுகள்லையும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.